நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தற்போதுள்ள நிலையில் தேர்தலை நடத்த முடியும் என வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க ஜனாதிபதி செயலாளருக்கு கடிதம். 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் அடங்கியிருக்குமாறு நாட்டு மக்களுக்கு உத்தரவு. மாளிகாவத்தையில் கைதான 7 பேருக்கும் தனித்து போன ரமலான் பெருநாள். ஷவ்வால் மாத தலைப்புறையை தீர்மானிக்க நாளை விசேட கூட்டம். போலி தகவல்களை பரப்ப வேண்டாம் என கல்வி அமைச்சர் வேண்டுகோள். பாகிஸ்தானில் பயணிகள் விமானம் விழுந்து தீப்பிடித்ததில் 107 உயிர்கள் பலி. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்றோம். எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நாடு முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இந்நிலையில் 23 மாவட்டங்களுக்கு நாளை இரவு 8 மணிக்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எதிர்வரும் 26ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்பட உள்ளது. கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நாடு முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் நாளை இரவு 8 மணிக்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எதிர்வரும் 26ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இரவு 8 மணி தொடக்கம் அதிகாலை 5 மணி வரை தொடர்ந்து ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கம்பகா மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வரும் செயற்பாடுகள் நாளையும் முன்னெடுக்கப்படும். அதேவேளை அத்தியாவசிய சேவைகள் வளமை போன்று ஊரடங்கு நிபந்தனைகளின் கீழ் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 6 மணி நிறைவடைந்த 24 மணித்திய ஆலயத்தில் ஊரடங்கு சட்டத்தினை மீறிய 528 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் 150 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று வரை 61,621 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 17,322 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனிடையே ஊரடங்கு சட்டத்தை மீறிய 18,496 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 6,991 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் கோவிட்-19 வைரஸ் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 1060 உயர்வடைந்துள்ளது. கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட 620 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 27 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாகவும் இதில் 15 பேர் துபாயிலிருந்து நாடு திரும்பியவர்கள் எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதில் ஒருவர் குவைத்திலிருந்து நாடு திரும்பியவர். ஏனைய 11 பேரும் கடற்படை வீரர்கள். இதேவேளை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக இலங்கையில் 49,124 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் 1,603 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் எண்ணிக்கை 1055 உயர்வடைந்துள்ளது. இதில் 595 பேர் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு இதுவரை 250 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்துள்ளனர். மொத்தமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 620 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் 426 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 110 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடக்கம் இன்று காலை 10 மணி வரையில் 747 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதில் 632 பேர் கடற்படை மற்றும் அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள். இதேவேளை மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 150 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும்,
கம்பஹா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். கடற்படையைச் சேர்ந்த 596 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் 56% கடற்படை வீரர்கள் என்பதோடு தொற்றாளர்களில் 58.7% இதுவரை குணமடைந்துள்ளனர். තවදුරටත් COVID-19 රෝගය ගැන අපේ සෞඛ්‍ය පුරුදු මතක තබා ගන්න ඕන. ඒ අනුව අපේ ජීවිතය හැඩගස්වාගෙන ඉදිරියේදීත් කටයුතු කරන්න සිදුවේවි. கோவிட்-19ற்கு எதிராக நாம் நல்லதொரு முன்னேற்றகரமான நிலையில் இருக்கின்றோம். நேற்றைய தினமும் கடற்படை வீரர்கள் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். தற்போது சமூகத்திலிருந்து தொற்றாளர்கள் இனம் காணப்படுவது அரிதாக உள்ளது. இருப்பினும் கோவிட் வைரஸிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுகாதார பழக்க வழக்கங்களை நாம் தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தற்போது கோவிட் பரவியுள்ளது. குறித்த நாடுகளிலிருந்தும் இலங்கையர்கள் நாட்டிற்கு வருகை தந்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக நாம் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. எமது கைகளை தொடர்ச்சியாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நபர்களுக்கு இடையிலான சமூக இடைவெளியை பேண வேண்டும். மேலும் சுவாச பிரச்சினைகள் காணப்பட்டால் வைத்தியரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இருமல், காய்ச்சல் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டாம். வீட்டிலிருந்து வெளியே செல்லவும் வேண்டாம். வைத்திய ஆலோசனையை பெற்று அதற்கமைய வைத்தியசாலையில் சிகிச்சையை பெற வேண்டும். අන් අය සමග ගැවසීමෙන් හෝ අන් අය සමග කටයුතු කිරීමෙන් සම්පූර්ණයෙන්ම වැළකී යුතුයි. ඔබට ස්වසන ආසාදන රෝග ලක්ෂණ තියෙනවා නම් අපි නිරන්තරයෙන් මින් ඉදිරියටත් හැමදාමත් මේ හොඳ සෞඛ්‍ය පුරුදු சுகாதார அதிகாரிகள் நாடு முழுவதும் முன்னெடுக்கும் பரிசோதனைகளுக்கு அமைய தேர்தல் பணிகளை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்கு எந்தவித தடைகளும் இல்லை என தேசிய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜாசிங்க ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக ஜனாதிபதியின் சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தெரிவித்துள்ளார். தேர்தல் திகதியை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று விசாரிக்கப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று 5வது நாளாகவும் நடைபெற்றது. இன்று காலை 10 மணிக்கு மனுக்கள் மீதான விசாரணைகள் ஆரம்பித்த போது ஜனாதிபதி செயலாளர் PB ஜெயசுந்தர சார்பாக மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா கடிதம் ஒன்றினை நீதிமன்றில் சமர்ப்பித்தார். தேசிய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அனில் ஜெயசிங்க ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தையே நீதிமன்றில் சமர்ப்பித்தார். சுகாதார அதிகாரிகள் நாடு முழுவதும் முன்னெடுக்கும் பரிசோதனைகளுக்கு அமைய தேர்தல் பணிகளை சுகாதார பாதுகாப்புடன் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர் அனில் ஜெயசிங்க ஜனாதிபதி செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றில் தெரிவித்தார். வேண்டுகோள் ஒன்று முன்வைக்கப்பட்டால் தேர்தல் பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான சுகாதார வழிமுறைகளை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்க முடியும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார். இதன்படி நாட்டில் தற்போதுள்ள நிலைமைக்கமைய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தேர்தல் பணிகளை முன்னெடுப்பதில் எவ்வித தடையையும் தான் காணவில்லை என அனில் ஜெயசிங்க குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றில் அறிவித்தார். தேசிய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணைக்குழு யாரிடமிருந்து சாதகமான பதிலை எதிர்பார்த்துள்ளது என சட்டத்தரணி இதன்போது கேள்வி எழுப்பினார். அத்துடன் இந்த அடிப்படை உரிமைகள் மனுக்கள் விசாரிக்கும் வரை தேர்தல் பணிகளை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்காத நிலையில் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் பணிகளை இடைநிறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றில் தெரிவித்தார். இதேபோல இந்த மனுக்களை விசாரிக்காமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என சட்டம் அதிபர் நீதிமன்றில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த மனுக்கள் மீதான விசாரணைகள் எதிர்வரும் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாளிகாவத்தை பகுதியில் நிவாரணம் வழங்கிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 7 பேரையும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நிவாரணம் பெறச் சென்று சன நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததோடு 8 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சன நெரிசலில் சுவாச தொகுதி தடைப்பட்டமையே குறித்த 3 பெண்களின் மரணத்துக்கு காரணம் என பிரேத பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் நிவாரணம் பெறச் சென்ற மக்களிடையே ஏற்பட்ட சன நெரிசலில் 3 பேர் உயிரிழந்ததோடு 8 பேர் காயமடைந்த சம்பவம் நேற்று பகல் இடம்பெற்றது.
இதில் கொழும்பு 10 மாளிகாவத்தை லக்சிதோ என தொடர்மாடி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய உமா அக்கீலா, ஜும்மா மஸ்ஜித் வீதி மாளிகாவத்தையைச் சேர்ந்த 59 வயதுடைய ஃபௌசியா நிசா, லக்சித சிவன தொடர்மாடி குடியிருப்பைச் சேர்ந்த 68 வயதுடைய ஃபரீனா முசம்மில் ஆகிய 3 பெண்களை உயிரிழந்தனர். இந்நிலையில் கொழும்பு மேலதிக நீதவான் காஞ்சனா நெரஞ்சலாடி சில்வாவின் உத்தரவுக்கமைய பிரேத பரிசோதனைகள் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தினூடாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி ரூஹுல் ஹக் பிரேத பரிசோதனைகளை இன்று முன்னெடுத்தார். இதன்போதே மரணத்துக்கு காரணம் நெரிசலினால் சுவாச தொகுதி தடைப்பட்டமையே என மரண விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி உயிரிழந்தவர்களை மாளிகாவத்தை முஸ்லிம் மையவாடியில் அடக்கம் செய்யப்படுவதற்காக சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 3 பேரின் மரணத்துக்கு காரணமாக இருந்தமை தொடர்பில் வர்த்தகர், அவரது மகன் உள்ளிட்ட 7 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். எவ்வித கவனமும் இன்றி மிக ஆபத்தான முறையில் நிகழ்வொன்றினை ஏற்பாடு செய்தமை, ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அதனை மீறி மக்களை ஒன்று திரட்டியமை, கோவிட்-19 தொற்று பரவல் தொடர்பில் தனிமைப்படுத்தல் சட்ட ஒழுங்குகளுக்கு அமைய சமூக இடைவெளியை பேணாமல் நடந்து கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களை எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதவான் காஞ்சனா நெரஞ்சலாடி சில்வா உத்தரவிட்டுள்ளார். போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பிரதான சந்தேக நபரான வாகன உதிரிப்பாக வர்த்தகர் ஏழை எளியவர்களுக்கு பகிர கொண்டு வந்திருந்ததாக கூறப்படும் 1000 ரூபாய் நோட்டுகள் 500ஐயும் போலீசார் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். இதேவேளை நாட்டில் நிலவுகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முஸ்லிம்கள் முடியுமானவரை ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அப்படி பொதுமக்களை ஒன்று கூட்ட வேண்டிய கட்டாய நிலை ஏற்படுமாயின் அந்தந்த பிராந்திய போலீசார், சுகாதார பிரிவினர் ஆகியோரிடம் அனுமதியை பெற்றுக் கொள்ளுமாறும் திணைக்களம் வேண்டிக் கொள்கின்றது. ஊடகங்களுக்கு அறிக்கையொன்றை வெளியிட்ட திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற குறித்த சம்பவத்துக்கு தங்கள் முழுமையான எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்ற பொழுது அல்லது மக்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது கட்டாயம் அந்தந்த பகுதி போலீஸ் நிலையங்களில் அனுமதி பெறுமாறு மேல் மாகாணத்திற்கான பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நேற்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். අතවශයෙන්ම ඒක ඉතාම හොඳ දෙයක්. දැන් මේගොල්ලෝ ඉස්ලාම් බැතිමතුන්ගේ ආගමික උත්සවයක් තියෙන වෙලාවක් මේක. ඒ නිසා කවුරු කෙනෙක් ඒ වගේ දිලිඳු ජනතාවට මොනවා හරි දෙයක් බෙදලා දෙන්න තියෙනවා නම් එහෙම නැත්නම් මිල මුදල් බෙදලා දෙන්න තියෙනවා නම් අනිවාර්යයෙන්ම ළඟම තියෙන පොලිස් ස්ථානයේ දැනුවත් කරලා දැන්ට රජයේ විසින් නිකුත් කරලා තියෙන ඒ උපදෙස් වලට අනුකූලව සෞඛ්‍ය අංශ වලින් දීලා තියෙන උපදෙස් වලට අනුකූලව ඒ කටයුත්ත සංවිධානය කරගත යුතුයි. இலங்கை போக்குவரத்து சபையை லாபமீட்டும் முன்னணி நிறுவனமாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளார். இதேவேளை கொழும்பு, கம்பஹா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இன்றும் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகள் இடம்பெற்றன. இலங்கையின் போக்குவரத்து சபையின் தற்போதைய நிலை தொடர்பாக ஆராய்வதற்காக இந்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. திரைசேரியிலிருந்து நிதி ஒதுக்கப்படுவதற்கு பதிலாக திரைசேரிக்கு நிதியை பெற்றுக் கொடுக்கும் அரசு நிறுவனமாக இலங்கை போக்குவரத்து சபையை மாற்ற முடியும் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். வார நாட்களில் முற்பகல் மற்றும் பிற்பகலில் அதிக வாகன நெரிசல் காணப்படுகிறது. இந்த நெரிசலை குறைப்பதற்காக தமது சொந்த வாகனங்களில் அலுவலகங்களுக்கு வருவோரை பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்த ஊக்குவிப்பதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதற்கு தீர்வாக தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் கார்களை நிறுத்தி அலுவலகங்களுக்கு பேருந்துகளில் பயணம் செய்வதற்கு தேவையான பார்க் அண்ட் டிரைவ் முறைமை ஒன்றை உடனடியாக அறிமுகப்படுத்துமாறு ஜனாதிபதி முன்மொழிந்தார். இதற்கு முழுமையான வசதிகளை கொண்ட பேருந்து வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களுக்காக பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து பாடசாலை பேருந்து சேவையை மேம்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பாடசாலை பேருந்துகளை மஞ்சள் நிறத்தோடு வீதிகளில் முன்னுரிமை வழங்கக்கூடிய வகையில் சேவையில் ஈடுபடுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து வண்டிகளையும் தனியார் பேருந்து வண்டிகளையும் 2 நிறங்களில் சேவையில் ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பாடசாலை மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பிற்காக செயற்படுத்தப்படும் தேசிய வேலை திட்டம் தொடர்பில் போலியான தகவல்களை பரப்ப வேண்டாம் என கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட் அவசர நிலையை கையாள்வதற்கான செயற்பாடுகளின் முன்னேற்றம் தொடர்பில் இன்று மாத்தறை மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோவிட்-19 அச்சுறுத்தலினால் நாடு சவாலுக்கு முகம் கொடுத்துள்ள இந்த நிலையில்
அரசு பாடசாலைகளின் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோரை சிரமப்படுத்தும் வகையில் எந்தவொரு செயற்பாட்டையும் முன்னெடுக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான சுகாதார வசதிகளை மேற்கொள்வதில் பெற்றோருக்கு சுமையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக தொழிற்சங்க உறுப்பினர்களினால் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரம் தவறானது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதார அதிகாரிகளினால் நாட்டினுள் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான பொருத்தமான சூழல் இருப்பதாக வழங்கப்படுகின்ற உத்தரவாதத்திற்கு அமையவே பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சகல பாடசாலைகளுக்கும் உடல் வெப்பத்தை அளவிடும் கருவி, கை கழுவுவதற்கான தொட்டிகள், முதலுதவி பெட்டிகள் போன்றனவற்றை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்காக அரசாங்கம் பெற்றோரிடமிருந்து எந்தவொரு பணமும் பெறப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். இதற்காக 200 மாணவர்களுக்கு குறைவான சகல பாடசாலைகளுக்கும் அரசாங்கத்தினால் தலா 30,000 வழங்கப்பட உள்ளதாகவும், நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த சுகாதார பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக 680 மில்லியன் ரூபாய் கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஷவ்வால் மாத தலைப்புரையை தீர்மானிக்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நாளை நடைபெறவுள்ளது. நாளை மஹ்ரிப் தொழுகையின் பின்னர் ஷவ்வால் மாத தலைப்புரையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெறவுள்ளதாக பெரிய பள்ளிவாசல் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம், வளிமண்டலவியல் திணைக்களம் ஆகியவற்றின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். நாட்டில் எங்கேயாவது தலைப்புரை தென்பட்டால் 01124322 110 அல்லது 0112451245 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையம் அருகே இன்று பயணிகள் விமானம் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 107 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லாகூரில் இருந்து வந்த இந்த விமானம் கராச்சி விமான நிலையத்தை நெருங்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்பு தொகுதியில் மோதி தரையில் விழுந்துள்ளது. விழுந்த வேகத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்துள்ளது. 99 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்களுடன் பயணம் செய்த இந்த விமானத்தில் அனைவரும் உயிரிழந்துள்ளனர். வீடுகளில் இருந்தவர்களும் உயிரிழந்திருக்க வாய்ப்பு உள்ளதாக அஞ்சப்படுகின்றது. விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆம்பன் புயல் இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக கொல்கத்தாவில் சுமார் 14 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று பிரதமர் நரேந்திர மோடி வான்வழி மூலமாக பார்வையிட்டார். இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் தலைநகரான கொல்கத்தாவில் அம்பன் புயல் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தின் கரையோர பகுதிகளில் அம்பன் புயல் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அங்கு 14 மில்லியன் மக்கள் மின்சார தொலைத்தொடர்பு வசதிகளை இழந்துள்ளனர். அத்துடன் வீடுகள், கட்டிடங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மின்சார கம்பங்கள் சாய்ந்து வீழ்ந்துள்ளன. கடும் புயலோடு மழை பெய்ததால் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் அம்பன் சூறாவளி பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளை இன்று பிரதமர் நரேந்திர மோடி வான்வழி மூலம் பார்வையிட்டார். பிரதமருடன் மாநில ஆளுநர், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோரும் உடன் சென்றுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி, அம்பன் புயலால் மேற்கு வங்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க அரசுக்கு முதல் கட்டமாக 1000 கோடி நிதியுதவி அளிக்கப்படும். அம்பன் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். व्यवस्था की जाएगी। साथ साथ जिन परिवारों ने अपने स्वजन खोए हैं उन परिवारों को प्रधानमंत्री राहत कोष से தற்போது வரை சூறாவளியால் மேற்கு வங்கத்தில் 80 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோர் வீடற்ற நிலையில் உள்ளனர். இந்த புயல் வங்காளதேசத்தின் கடலோர மாவட்டங்களை கடுமையாக உலுக்கியது. பர்குனா, சத்கீரா, பிரோஜ்பூர், பதுவாக்காளி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன.
10 பேர் பலியானதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பலர் மாயமாகி இருப்பதாகவும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. 2007ஆம் ஆண்டு 3500க்கும் மேற்பட்டோரை பலி கொண்ட சிதர் புயலுக்கு பிறகு பங்களாதேசத்தை தாக்கிய மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக அம்பன் புயல் பார்க்கப்படுகின்றது. இந்த புயல் வடகிழக்கு திசையில் மேலும் நகர்ந்து படிப்படியாக பலவீனமடைய வாய்ப்புள்ளதாக வங்காளதேச வானிலை ஆய்வுத்துறை தெரிவிக்கின்றது. கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்த அமெரிக்கர்களுக்கு அஞ்சலி செலுத்த அடுத்த 3 நாட்களுக்கு தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடும்படி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை கோவிட்-19 தொற்று நோயால் தாய்லாந்தின் எல்லைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அங்கு 4 மில்லியன் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கடும் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். கொரோனா வைரஸால் உயிரிழந்த அமெரிக்கர்களின் நினைவாக அடுத்த 3 நாட்களில் அனைத்து மத்திய அரசு அலுவலக கட்டடங்கள், தேசிய நினைவு சின்னங்களில் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடும்படி உத்தரவிட்டுள்ளேன். நாட்டுக்கு சேவை செய்து உயிர்நீத்த ராணுவ வீரர்களின் நினைவு நாளையொட்டி அவர்களை கௌரவிக்க தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுங்கள் என ட்ரம்ப் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கொரோனா உயிரிழப்பு 1 லட்சத்தை எட்ட உள்ள இந்த துயரமான நாளில் அஞ்சலி செலுத்த வேண்டும் என ஜனநாயக கட்சி தலைவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த வாரம் மட்டும் 20,40,000 அமெரிக்கர்கள் வேலையின்மை சலுகைகளை கோரியுள்ளனர். இதுவரை கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேற்பட்ட அமெரிக்கர்கள் வேலைகளை இழந்துள்ளனர். அமெரிக்காவில் கொரோனாவுக்கு முன்பு வேலை செய்தவர்களின் கால்வாசி பேருக்கு இப்போது வேலை இல்லாமல் போயுள்ளது. அங்கு பொது முடக்கத்தை தளர்த்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என நம்பப்படுகிறது. அமெரிக்க மாநிலமான மிச்சிகானில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆபரேஷன் ஹேர் கட்டை தொடங்கியுள்ளனர். முடி திருத்தும் கத்திரிகள் மற்றும் கிளிப்பர்களை மாநில தலைநகருக்கு வெளியே இவர்கள் பயன்படுத்துகின்றனர். கோவிட் தொற்று நோயால் தாய்லாந்தின் எல்லைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அங்கு 4 மில்லியன் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் முன்னெப்போதையும் விட இப்போது கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். பெரும்பாலான எல்லைகள் மூடப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கானோர் இங்கு சிக்கி தவிக்கின்றனர். நாடு முழுமையாக வளமைக்கு திரும்பினாலும் அவர்களின் நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. குவாண்டமாலாவின் தலைநகரில் உள்ள லா டெர்மினல் மத்திய உணவு சந்தையில் சுகாதார ஊழியர்கள் கொரோனா சோதனைகளை மேற்கொள்கின்றனர். இது கோவிட் பரவுவதை தடுக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. குவாண்டமாலாவில் 2000க்கும் மேற்பட்ட மக்களை கொரோனா பாதித்துள்ளது என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரேசிலின் தலைநகரில் ஊதியம் பெறாத பொது மருத்துவமனை சுகாதார பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதேவேளை கோவிட் நெருக்கடியை கையாண்டதற்காக ஜனாதிபதி ஜெயிர் போல்சோனாரோவின் குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்தனர். பிரான்சின் லா கிராண்டே மோட்டே உள்ள கடற்கரை மக்கள் சமூக இடைவெளியை பேணி சூரிய ஒளியை அனுபவிக்கிறார்கள். கவனமாக இடைவெளியில் தனித்தனி சதுரங்களில் கயிறுகளால் பிரிக்கப்பட்டு தங்களுடைய விடுமுறையை கழிக்கின்றனர். ஹாங்காங் மீது புதிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா விதிக்க உள்ளது. 2019 ஹாங்காங்கை உலுக்கிய ஜனநாயக சார்பு போராட்டங்களுக்கு பிறகு சீனா இப்போது அதன் மீது புதிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை விதிக்க தயாராக உள்ளது. ஹாங்காங்கின் நிலப்பரப்பில் அனுமதிக்கப்படாத பல சுதந்திரங்களை முடிவுக்கு கொண்டு வந்து முன்னாள் பிரித்தானிய காலனியின் மீது சீனாவுக்கு கூடுதல் கட்டுப்பாட்டை கொடுக்கும் வகையில் புதிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை விதிக்க உள்ளதாக கருதப்படுகிறது. இந்த நடவடிக்கை ஒரு நிதி மையமாக ஹாங்காங்கின் நட்பெயரை கடுமையாக பாதிக்கும் என்று ஹாங்காங்கில் உள்ள எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இது நடந்தால் ஒரு நாடு 2 அமைப்புகள் அதிகாரப்பூர்வமாக அளிக்கப்படும் என்று ஜனநாயக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஹாங்காங்கில் சுமார் 85,000 அமெரிக்கர்கள் வசிக்கின்றனர். 1300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் அங்கு செயல்படுகின்றன. இதில் சுமார் ஒவ்வொரு பெரிய அமெரிக்க நிதி நிறுவனமும் பங்குகளை வைத்துள்ளது. இதனால் ஹாங்காங்கின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டால் அது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் என கருதப்படுகிறது. இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறும்போது, இத்திட்டம் குறித்து இதுவரை யாருக்கும் தெரியாது. அது நடந்தால் நாங்கள் அந்த பிரச்சனையை மிகவும் வலுவாக கையாளுவோம் என்று தெரிவித்துள்ளார். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 7:30 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.